Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுனால சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்புடைய லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவுப்பனே, இந்த கிருபையான காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போய் கர்த்தாவே அந்த வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையை மெய்த்திக்கும்படியாய் நீர் செய்த நன்மையான காரியங்களை சாட்சியாக சொல்லி வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். சங்கீதம் 32:8 நாம் வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரது அழைப்பை பெற்று ஊழிய பார்வையில் நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு போதிப்பார். நமது சொந்த யோசனைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் இடம் கொடுக்காமல் கர்த்தர் சொன்னதை மட்டுமே செய்வேன், ஜனங்கள் முன்பாக அதை நாம் வைராக்கியமாய் கர்த்தர் இப்படிதான் சொல்லியிருக்கிறார் என்று அறிக்கை செய்யும் போது உலக அதிகாரங்களில் செயல்படுகிறவர்கள் நம்மை பார்த்து நகைப்பார்கள். அது அவர்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஆனால் நாம் சோர்ந்து போய்விடாமல் கர்த்தர் போதித்த வழிகளில் நாம் செயல்படும் பொழுது அவரது சித்தத்தை அவர் கடைசி வரை வைராக்கியமாய் நின்று தாம் சொன்னதை செய்து முடிப்பார். இதை பார்க்கும் பொழுது உலக ஜனங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார் என்று நம் கூடவே அவர்களும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இப்படியாய் நடந்த ஒரு காரியத்தை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே,
கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்திற்கு முன்பாக ஊழியம் ஆரம்பித்த அவர் புதுசில் அந்த 2வது ஊழியமாக கர்த்தர் பத்திரிகை ஊழியத்தை நீ எழுத வேண்டும் என்று அதுக்கு தனித்தனி பகுதிகள் எல்லாம் கொடுத்து அந்த காரியத்தை கொடுத்து கர்த்தர் தாமே காரியத்தை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த பத்திரிகை நீ செய் அப்படி என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாளிலே எனக்கு கூட ஊழியர் தந்த தம்பியை அவரை மேனேஜராக போட்டு விட்டு நான் ஆசிரியராய் இருந்து ஒரு ஆன்சர் இது எழுதி கொண்டு அப்ளிகேஷன் எழுதி கொண்டு நாங்கள் போனோம். அதாவது நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் பப்ளிகேஷன்ஸ் இருக்கோம் அந்த ஆஃபீஸ் எக்மோர்கிட்ட. அவங்கள்ட்ட போய் கொடுக்கும்போது கொடுத்துட்டு நான் சொன்னேன், எனக்கு ஊற்று தண்ணீர் என்ற பெயரில் பத்திரிகை வெளியிட போகிறேன் அப்படின்னு. உடனே அவர் விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார் அந்த ஆஃபீஸர். ஏன் சார், என்ன சார் அப்படின்னு. நான் இல்லை அது உங்களுக்கு இஷ்டமான பத்திரிகை பேரை நீங்கள் கேட்கலாம், தப்பு இல்லை, ஆனால் அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னாரு. கிடைக்காதா, நாங்கள் கேட்குறோமே இப்போ கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. இல்லைங்க தம்பி, அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 3 பேர் சஜஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்பணும். அதில் எது உங்களுக்கு வேண்டுமோ அந்த பேரை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணவே முடியாது. வரிசையாக 1, 2, 3 வேணால் ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் விரும்புகிற அந்த பேர், அடுத்து நாங்கள் சொல்வதற்காக நீங்கள் சேர்த்துக்கொள்கிற 2 பெயர், இதை சேர்த்து 3 நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்புவோம். டெல்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு 3 மாதம் அவங்க ஸ்க்ரூட்டைஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த பேரில், இந்த 3 பேரில் வேறு ஏதாவது பத்திரிகைகள் போய் கொண்டிருக்குதான்னு பார்த்துட்டு அவங்க ஏதாவது ஒரு பத்திரிகை இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி 2 பேர் இருக்குது காலியாக இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களே தவிர, இல்லை 3மே இந்த 3 பேர் ஏற்கனவே தமிழ் பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வேற ஒன்று தான் திரும்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னாரு. நான் அப்படி பார்த்தேன். அவர்கிட்ட உடனே என்ன அறியாமல் நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த பேர் தான் சொன்னார் அப்படின்னு. அப்படியா, அப்போ இங்கே சொன்ன ஆண்டவர் டெல்லியிலையும் பேசுவார் இல்லை அப்படின்னாரு அவர். நான் சிரிச்சுக்கிட்டே பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பத்திரிகை பேர் நம்பர் 1 அப்படின்னு போட்டு ஊற்று தண்ணீரை போட்டு நம்பர் 2, 3 போட்டு ஒரு 2 பேர் எழுதி அவர் கையில் கொடுத்து நான் சிரிச்சுக்கிட்டே நான் வந்துட்டேன். ஒரு 3 மாதம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க, வாங்க நீங்கள் உங்களுடைய இதை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சாங்ஷன் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு. போய் பார்த்தா அவர் சிரிச்சுட்டே கை கொடுத்து சொன்னார், உங்கள் ஆண்டு ஒரு கோயிலோடு இருக்கார் சார் அப்படின்னார். என்னங்க அப்படின்னு. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஊற்று தண்ணீர் என்ற பெயரை முதல்ல போட்டு நீ அமிச்சிங்க, அதே மாதிரி அதே பேரை அவங்களுக்கு கொடுக்க சொல்லி 3 இந்த பேரில் எதை வேணால் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் எது விரும்புறீங்க அப்படின்னு கேட்டார். ஊற்று தண்ணீர் தான் சரின்னு சொல்லிட்டு அதை அண்டர்லைன் பண்ணி நான் அமிச்சிக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு எங்களுக்கு அந்த நாடியிலே அந்த சாங்ஷனை கொடுத்து எங்களுக்கு அந்த நாடியிலே பத்திரிகையை தொடர்ந்து கடந்த 25 ஆண்டுகளாக நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். 25 ஆண்டு நடந்து முடிந்த பிற்பாடு என் கூட அந்த ஊழியத்தில் இருந்த ஒரு தம்பி, அவர் சில தனிப்பட்ட பிரச்சனையினாலே அவர் சபையை விட்டு வெளியே போய்விட்ட காரணத்தினாலே தொடர்ந்து அந்த பத்திரிகையுடைய சில காரியங்கள் நடத்த முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சுத்தமானால் கர்த்தர் கொடுத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனாலே தொடர்ந்து அந்த 5 ஆசிரியர்களோடு அந்த பத்திரிகை ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. இதற்காக நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொடுங்கள். நாம் ஜெபிக்கலாம். ஏனென்றால் இந்த பத்திரிகை அநேகருக்கு 5 போர்ஷன்ஸாக வர்றதுனால விதவிதமாய் ஒரு ஜென்ரல் டாபிக் ஒன்று, அடுத்து பெண்களுக்காக ஒன்று, வாலிபர்களுக்காக ஒன்று, குழந்தைகளுக்காக ஒன்று, கேள்வி பதில், அப்புறம் சாட்சிகள், ஜெபம், இப்படி நிறைய வந்ததுனால ரொம்ப பிரயோஜனமாக இருந்து நிறைய ஊழியக்காரர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா உங்கள் பத்திரிகையில் இருக்க நிறைய செய்திகளை தான் நாங்கள் வெளியே இடங்களில் கொடுக்குறோம், ரொம்ப நல்லாயிருக்கும், சுருக்கமாக அழகாக ஒரு 4-5 பக்கங்களுக்குள்ள அந்த ஒரு செய்தி இங்கே கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. தொடர்ந்து அந்த பத்திரிகை நடக்க எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தராமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நீ சொன்னபடிய வார்த்தையின்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மை உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக தற்காலிகமாக இப்பொழுது கர்த்தாவே சில டாக்குமெண்ட்ஸ் காரியமாய் அது தடைப்பட்டிருந்தாலும் சீக்கிரமாய் நாங்கள் அதை உடனடியாக கர்த்தாவே பிரைவேட் சர்க்குலேஷனாவது செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.